Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதியாக வாழ்வது கடினமாக இருக்கும். இயேசுவின் இரத்தத்தால் நாம் புது ஜீவனை, பாவத்திலிருந்து விடுதலையை, தேவனுடைய பிள்ளைகளாக வாழும் உரிமையை சுதந்தரித்திருக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்ற வசனமே உங்களுக்கு தேவன் அருளும் வாக்குதத்தமாக இருக்கிறது. இங்கே பாக்கியவான்களாக சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பூமி முழுவதையும் சுதந்தரித்துக் கொள்ள பல ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், தளபதிகள் முயன்றிருக்கிறார்கள். மாவீரன் அலெக்சாண்டருக்கும் அப்படிப்பட்ட ஆசை இருந்தது. உலகம் முழுவதையும் கிரேக்க தேச ஆட்சிக்குடையின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக அவர் ராஜதந்திரத்தோடு விசேஷ போர் யுக்திகளை கையாண்டு வீர தீரமாக போர் புரிந்தார். உலகத்தின் பெரும் பகுதிகளை வென்றார். ஆனால் வென்ற பகுதிகளை அவரால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் தனது 33வது வயதில் மரித்து போனார். அதன் பின்பு ஜூலியஸ் சீசர், நெப்போலியன், ஹிட்லர் போன்றவர்களெல்லாம் உலகத்தை சுதந்திரிக்க விரும்பினார்கள். யுத்தத்திலே பராக்கிரமம் காண்பித்தார்கள். பல வெற்றிகளை பெற்றார்கள். ஆனாலும் பூமியை சுதந்தரிக்க முடியவில்லை. பூமியை சுதந்தரிப்பது என்றால் நாடுகளை ஜெயிப்பது, அரசாட்சி செய்வது என்பது மட்டும் அர்த்தமல்ல. அது பூமியில் மேன்மையாய் விளங்குவதற்கு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாகும். பூமிக்குரிய ஐஸ்வர்யம், செல்வாக்கு, ஆளுகை, நீதி, ஆயுசு, சுகம், ஆரோக்கியம் போன்ற ஆசிர்வாதங்களை மனமகிழ்ச்சியுடன் பெற்று அனுபவிப்பதாகும். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சிலர் சம்பாதிப்பார்கள், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் தவிப்பார்கள். வீடுகளை கட்டுவார்கள், ஆனால் அங்கே குடியிருக்க மாட்டார்கள். திராட்சை தோட்டத்தை நடுவார்கள், ஆனால் பலனை புசிக்க மாட்டார்கள். காரணம், அனுபவிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அனுபவிக்கும் சக்தி கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கிருபையே அல்லாமல் வேறொன்றுமில்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. அதாவது, சாந்த குணமுள்ளவர்கள் கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியின் போது பூமியை ஆளுகை செய்து பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். இன்னும் சொல்ல போனால், சாந்த குணமுள்ளவர்கள் இந்த அந்நிய பூமியை மட்டுமல்லாமல் காணப்படுகிற வானமும் பூமியும் ஒழிந்து போன பின்பு கர்த்தர் சிருஷ்டிக்க போகிற புதிய வானம், புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இது எத்தனை பாக்கியமான அனுபவம்! நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்றும், நீங்கள் பரலோகத்திலிருந்து அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு பூமியில் அவற்றை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் நம்மை சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றுகிறார். தேவன் நமக்கு அருளும் சுதந்திரம் எது?
தம்முடைய சுதந்திரராய் இருக்கும்படியான சுதந்திரத்தை அவர் நமக்கு தருகிறார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு பாடுபட்ட பின்பு மகிமையடைந்தது போல கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட்டால் தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். ஆம், இயேசு தேவனின் சுதந்திரரானது போலவே நீங்கள் தேவனுடைய சுதந்திரராவீர்கள். இரண்டாவதாக, வேதத்தில் ஓரிடத்தில் தேவன் நமக்கு தரும் இன்னொரு சுதந்திரத்தை காணலாம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக ஜீவனுள்ள நம்பிக்கையாகிய புது ஜீவனை அவர் நமக்கு தருகிறார். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக உயிர்த்தெழுந்திருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாகும் உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக, வேதம் இயேசு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே நம் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று கூறுகிறது. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவ சுபாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. அது தேவனருளும் சுதந்திரமாய் இருக்கிறது. ஆம், இந்த உலகில் பாவத்திலிருந்து நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவ இயல்பை மேற்கொள்கிறோம். தேவன் தாமே எல்லா பாவ சுபாவத்திலிருந்தும் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகின்றதும் தேவனுடைய பிள்ளையாவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றதுமான இந்த கிருபையை இன்று உங்களுக்கு தந்தருள்வாராக. மாம்சத்தின் கிரியைகளான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் உள்ளிட்ட எதையும் செய்யாதபடி நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நாம் பரிசுத்தத்தை சுதந்தரிக்கிறோம். அந்த கிருபையை தேவன் தருகிறார். உங்கள் மேலும் என் மேலும் அந்த கிருபை வரப்போகிறது. இது தேவன் நமக்கு தந்துள்ள சுதந்திரம். நாம் தேவனுக்கு முன்பாக சாந்த குணமும் தாழ்மையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல தேவ பயம் கொண்டவர்களாக, பாவத்தை மறுக்கிறவர்களாகவும் பரிசுத்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருப்போம். பிரியமானவர்களே, சாந்த குணத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கிறிஸ்துவின் சாந்த குணம் உங்களில் காணப்பட அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புவியுங்கள். உங்களை காண்போர் உங்களில் இயேசுவை காணும்படி இயேசுவின் சாந்தத்தினால் நிரம்பியிருப்பீர்களாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு முன்பாக என் இருதயம் சாந்த குணமுள்ளதாகவும் தாழ்மையுள்ளதாகவும் காணப்படும்படி செய்யும். என்னை பிள்ளையாகவும் தேவனின் சுதந்திரபாலியுமாக்கிய தெய்வீக சுதந்திரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா பாவத்திலிருந்தும் பாவ சுபாவத்திலிருந்தும் தயவாய் என்னை சுத்திகரித்தருளும். விலையேற பெற்ற இரத்தம் எனக்குள் வல்லமையாக கிரியை செய்வதாக. பாவத்தை மறுக்கவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் என்னை பலப்படுத்தியருளும். உமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் பயபக்தியுடனும் நடக்க எனக்கு உதவி செய்திடும். இந்த கிருபையை விசுவாசத்தினால் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.